இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹார்ட் அட்டாக்கை தடுப்பது எப்படி? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு 2000 to 2500 கிலோ கலர் வரைக்கும் உணவு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 50% கார்போஹைட்ரேட்டு, ஒரு 30% ஃபேட்டு, ஒரு 20% புரதச்சத்து இருக்கிற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணணும். இது இல்லாமல் ஆஃப்டர் 40 கம்பல்சரியாக தொந்தரவே இல்லாட்டியும் கூட ஒவ்வொருத்தரும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிற கான்செப்டில் தன்னை பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டென்ட் பெட்டரா, பைபாஸ் சர்ஜரி பெட்டரா? 90% அடப்பு இருக்குது, ஆனால் அடப்போட தன்மை ஷார்ட்டாக இருக்குது, 1-2 சைட்டில் தான் இருக்குது, முக்கியமான ரத்த குழாய் இல்லை. அப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்டென்ட் ப்ரொசீஜர் மூலிமா சரி பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நக்கீரன் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் மக்களிடையே பரவலாக ஒரு பயத்தோடு பார்க்குற ஒரு ஹெல்த் இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வந்ததுனாலே குடும்பத்தில் எல்லாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஆனால் ஒரு நல்ல செய்தி அதில் சொல்கிறோம். இன்றைக்கி இந்த விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிற இந்த காலத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் கண்டுவிட்டோம். அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, நோயாளி டைமுக்கு வந்துடணும் மருத்துவமனையை நோக்கி. அதில் ஏற்படுற ஒரு ப்ராப்ளம் தான் மற்ற எல்லா காம்ப்ளிகேஷன்ஸுக்கும் அந்த நோயாளியும் குடும்பமும் ஆளாகுது. எனவே இதை மனதில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனமாக காணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்பொழுது நம்முடைய பிரபல இருதய சிகிச்சை நிபுணர், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், குல்ராத் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிற டாக்டர் இளையராஜா. அவர் இளையராஜா இல்லை, பெரிய ராஜா. ஏன்னா அவருடைய அணுகுமுறை, அவருடைய தெளிவு, அவருடைய நோயாளியையும் நோயாளியோடு சேர்ந்த குடும்பத்தாரையும் அவர் கவனித்து ஆறுதல் படுத்தும் முறையெல்லாம் நான் கண்டு வியந்திருக்கிறேன். இதை மனதில் கொண்டு இன்றைக்கு அவருக்கு நம்மக்கிட்ட இந்த ஹார்ட் அட்டாக்கில் என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் யாருக்கு எப்படி செய்யலாம், ஒவ்வொரு சிகிச்சையின் ப்ளஸ் மைனஸை அவர் தெளிவாக சொல்லுவதற்கு நம்மிடையே வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். மக்களுக்கு உங்களால் என்ன செய்தி சொல்ல முடியுமோ அதை செய்யலாம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த தொடரிலே நாம் இருதய நோயை தடுப்பது எப்படி, நமக்கு தொந்தரவு வரும்போது நம்மை நாமே ஸ்க்ரீன் செய்து கொள்வது எப்படி, மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்றால் என்ன, எக்கோ டிஎம்டியை எவ்வாறு சரியாக நாம் உபயோகப்படுத்திக் கொள்வது, ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய கேத்லாப் ஆக்டிவிட்டி சம்பந்தமான சில மருத்துவ ஆலோசனைகள், ஆஞ்சியோகிராம் செய்ததுக்கப்புறம் இரத்த குழாயில் அடப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பெட்டரா இல்லை ஸ்டென்ட் வைக்கிறது பெட்டரா, அறுவை சிகிச்சை செய்ததுக்கப்புறம் எப்போ வேலைக்கு திரும்புறது, இப்படி இது சம்பந்தமாக உங்களுக்கு இந்த தொடரில் முடிந்த வரையில் நாங்கள் மருத்துவ ஆலோசனை வழங்க இருக்கிறோம். முதலில் ஹார்ட் அட்டாக்கை தடுப்பது எப்படி, அது சம்பந்தமாக எல்லோரும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உடல் வயது, உடல் பருமன், ஹைட், இதற்கு ஏற்றவாறு கலோரி பேஸ்டு டயட், சாதாரணமாக ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு 2000 to 2500 கிலோ கலர் வரைக்கும் உணவு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 50% கார்போஹைட்ரேட்டு, ஒரு 30% ஃபேட்டு, ஒரு 20% புரதச்சத்து இருக்கிற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணணும். உணவை எடுத்துக்கும் பொழுது சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது ப்ராசஸ்டு மீட், ஃபேட்டி மீட், அதனுடைய அளவை கொஞ்சம் முடிஞ்ச வரையில் எடுத்துக்கொள்வதை குறைக்க வேண்டும். டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது மெயினாக ப்ராசஸ்டு ஃபுட், பேக்டு ஐட்டம்ஸ், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ். ஸோ அதில் இருந்து அந்த உணவை உட்கொள்ளும் போது இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான அந்த தொந்தரவு கூடுதலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ஹான்ஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாரத்தில் ஒரு 150 minutes பர் வீக்காவது குறைஞ்சபட்சம் ஒரு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஆஃப்டர் 40 ஃபாஸ்ட் வாக்கிங், அது நல்லது ரன்னிங்கை விட. யங்கர் பீப்புளாக இருந்தால் கார்டியோ ட்ரைனிங்கும் பண்ணலாம். ஃபுட், எக்ஸசைஸ், அதனுடைய ஆடடாக இப்போது நம்ம நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக
ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்த பார்க்குறோம். ஆகையினால எல்லாருமே irrespective of எனி ஏஜ் மைண்டை எப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, அப்போது எப்படி காம் டவுன் பண்ணுறது, இந்த டிமாண்டிங் ஃபிசிக்கல் ஒர்க் ஆர் ஜாப் ஆர் டிமாண்டிங் சுச்சுவேஷன் எனிவேர், நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் இறங்கி டிரான்ஸ்போர்ட்னு ஆரம்பித்து ஒர்க்கிங் பிளேஸ் போய் திரும்பி வர்றதுக்குள்ளார உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு அதை மேனேஜ் பண்ணுறதே இன்றைக்கி மெட்ரோ சிட்டிஸில் ஒரு பெரிய டிமாண்டிங் டாஸ்க். ஸோ அதை எப்படி நம்ம பேலன்ஸ்டு லைஃபாக கொண்டு போகிறது. இது இல்லாமல் ஆஃப்டர் 40 கம்பல்சரியாக தொந்தரவே இல்லாட்டியும் கூட ஒவ்வொருத்தரும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிற கான்செப்டில் தன்னை பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எதற்காக இதை சொல்ல வேண்டும் என்றால், சுகர், பிளட் பிரஷர் இதை போன்ற தொந்தரவுகள் ஒரு கன்சூமருக்கு காட்டி கொடுக்கவே கொடுக்காது. நீங்க போய் உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்குன்னு சொல்லி அப்படி சுகரையோ பிளட் பிரஷரையோ கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகையனால 40 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம இந்த மாஸ்டர் செக்அப் மூலமா நமக்கு ஹீமோகுளோபின் சத்து நார்மலா இருக்கா, நம்முடைய உப்பு சத்து யூரியா கிரியேட்டின் நார்மலா இருக்கா, ஃபாஸ்டிங் சுகர் நார்மலா இருக்கா, அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்மால் ஸ்கேல் அந்த ஒரு ஸ்கிரீனிங்கில் எல்லா ஆர்கனும் ஓவரால் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியும். கடைசியாக சாதாரண வயசுக்கு ஏற்ற வேலைகளை கூட செய்ய முடியாமல் மூச்சு வாங்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும்பொழுது இதுதான் இருதய நோயின் ஆரம்ப அறிகுறியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சந்தேகம் உள்ளவங்க இருபாலரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் யோசிக்காமல் இசிஜி, எக்கோகார்டியோகிராம், வாக்கிங் டெஸ்ட் ஆர் ட்ரெட்மில் டெஸ்ட் இதை எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் எக்கோவில் தெரியும். அவங்கள நடக்க வச்சு பார்க்கும்போது, ஓடும்போது இருதயம் உடலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை தொந்தரவு இல்லாமல் செலுத்த முடிகிறதா என்பதை தெரிய முடியும். அப்போது ஒருத்தருக்கு தொந்தரவு முழு பரிமாணமாக வெளியில் இருந்ததுன்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தொந்தரவு வரப்போகுது, சைலண்ட் இஸ்கீமியா, அது மறைஞ்சிருக்கு, இருதய தொந்தரவு மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அந்த வாக்கிங் டெஸ்ட்டில் அவர் ஓடும்போது தெரிஞ்சு போகும். அப்போ டு ப்ரிவெண்ட் ஹார்ட் அட்டாக் எல்லோரும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், என்ஹான்ஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அடுத்ததாக 40 வயசானா கம்பல்சரியாக மாஸ்டர் ஹெல்த் செக்கப். சாதாரணமான நடைமுறையில் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாமல் தடுமாறினால் அவங்க கம்பல்சரியாக இந்த மாதிரி இசிஜி, எக்கோ, டிஎம்டி எடுத்து சரி பண்ணிக்கணும். ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போது செஸ்ட் பெயின் வந்துடுது, இருதய வலி, மூச்சு வாங்குது, வேர்த்து கொட்டுது, மயக்கம் போட்டு விழுந்துடுறார். அப்போ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸை அவங்களுடைய சாதாரண வேலைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு தவிக்கும் பொழுது அவங்கள நம்ம எமர்ஜென்சி எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது அங்கே இசிஜி, எக்கோ, அது இல்லாமல் ட்ரோபோனின் அப்படின்னு ஒரு வகையான என்சைம் டெஸ்ட், அது ஒரு பிளட் டெஸ்ட். ஹார்ட் மசில் இன்ஜூர் ஆகும்போது ஹார்ட் தசையில் இருந்த இந்த என்சைம் பிளட்டில் ரிலீஸ் ஆகும். அது பாசிட்டிவாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு உடனே தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு டிசைட் பண்ண உடனே அந்த பேஷண்ட்டை எவ்வளோ குயிக்காக ஹார்ட் மசிலை ரத்த ஓட்டத்தை திருப்பி கொண்டு வரதுக்காக குயிக்காக அவரை கேத் லேப் அப்படிங்கிற அந்த ஒரு மருத்துவ பரிசோதனை நிலையத்துக்கு நம்ம உடனடியாக மூவ் பண்ணிடுவோம். தமனி வழியாக ரேடியல் ஆர்ட்ரியோ கையில், காலாக இருந்தால் ஃபெமரல் ஆர்ட்ரியிலையோ அதன் வழியாக ஹார்ட் ரூட்டுக்கு போய் கான்ட்ராஸ்ட், அந்த அயோடினேட்டட் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற அந்த ட்ரக்கை ஹார்ட் ரூட்டில் செலுத்தி இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பேர் கொரோனரி ஆஞ்சியோகிராம். கொரோனரி ஆஞ்சியோகிராமில் 50% அடப்பு தான் இருக்குது, இல்லை 20% அடப்பு தான் இருக்குது. நம்ம எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வந்த உடனே இசிஜி, எக்கோ எடுத்து அவருக்கு அக்யூட் ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி கிளாட் பஸ்டர், இரத்த குழாயில் இருக்கும் அடைப்பை கரைக்க அதற்கு தேவையான மருந்தை பயன்படுத்தி அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே பேரலாக ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட், பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க, அப்புறமா கேத்தலப்பு கொண்டு வராங்க. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி கேத்தல போய் பார்க்கும் பொழுது பேஷண்ட்டுடைய இரத்த குழாயில் இந்த அடப்பு குறைஞ்சி இருந்தால் அவருக்கு அந்த டெஸ்ட்டே போதுமானது. ஏன்னா கொடுத்த மருந்து கிளாட் பஸ்டர், ஆன்டி பிளேட்லெட், இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் அடைப்பை குறைக்கக்கூடிய மாத்திரைகள், இதன் மூலயமா அவருக்கு அவருடைய ஃபங்க்ஷன் நார்மல் ஆகிடுதுன்னு சொன்னால் அவருக்கு மருத்துவ ரீதியான ட்ரீட்மெண்ட்டே போதுமானது. பேஷண்ட்ஸுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி இந்த மாதிரி இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் அடப்பு இருக்குது, டாக்டர் ஏன் சொல்கிறாங்க நீங்கள் ஸ்டென்ட்டே வச்சுக்கலாம், நான் சரி பண்ணி தரேன். அப்போது பேஷண்ட்டு இன்னொரு இடத்துல செகண்ட் ஒப்பீனியன் அப்படி அந்த மாதிரி கேட்கும்போது டாக்டர் சிடி அவரும் சொல்கிறாங்க, இல்லை இந்த இரத்த குழாய்க்கு நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணால் தான் ஒரு 20-25 இயர்ஸுக்கு அந்த கிராஃப்ட்லாம் நல்ல ஒரு பேட்டர்ன்ஸோடு நல்லாயிருக்கும். இப்போ மாறுபட்ட கருத்துகள், பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சைனாலே ஒரு பயம் இருக்குது,
நம்ம சிகிச்சைக்கு போனால் என்ன ஆகுமோ அப்படின்னு. ஆக ஸ்டென்ட்டு பெட்டரா, பைபாஸ் சர்ஜரி பெட்டரா? இந்த கேள்வி பொதுமக்கள் நம்மளை அப்ரோச் பண்ணுற அத்தனை பேருட்டையும் இந்த கேள்வியை நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸ்டென்ட் ப்ரொசீஜரோ இல்லை பைபாஸ் சர்ஜரியோ ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர், தே ஆர் சப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். இரத்த குழாயில் அடைப்பை சரி பண்ணுங்கிறது தான் நோக்கமே தவிர ஸ்டென்ட்டு பெருசு பைபாஸ் சர்ஜரி பெருசு அப்படின்னு ஒன்றும் கான்செப்டே இல்லை. ஒருத்தருக்கு எப்போ ஸ்டென்ட் ப்ரொசீஜருக்கு போகிறது, யங் ஏஜ், ஒர்க்கிங் மெம்பர், அவருக்கு அக்யூட் ஹார்ட் அட்டாக்கு ஆஞ்சியோகிராம் எடுத்து பார்த்ததில் இரத்த குழாயில் 90% அடைப்பு இருக்குது. ஆனால் அடைப்போட தன்மை ஷார்ட்டாக இருக்குது, 1-2 சைட்டில் தான் இருக்குது, முக்கியமான இரத்த குழாயில் இல்லை. அப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம அதை ஈஸியாக அந்த ரேடியல் தமனி அது வழியாவோ அல்லது ஃபெமரல் ஆர்டரி தமனி அது வழியாவோ கால் வழியாவோ இதை அழகாக இந்த ஸ்டென்ட் ப்ரொசீஜர் மூலிமா சரி பண்ணிக்கலாம். ஸ்டென்ட்டு மேக்ஸிமம் 6 வீக்ஸ் to 8 வீக்ஸில் தானாகவே பாடியாக உள்ளுக்குள்ளார சேர்ந்துக்கும். நிறைய பேஷண்ட்ஸு அந்த ஸ்டென்ட் சம்மந்தமாக அந்த மாதிரி பயப்படுறாங்க. அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நியூலி மெடிக்கேட்டட் ஆல் நிவர் ஜெனரேஷன் ஸ்டென்ட் எல்லாமே ரொம்பவும் தின்னாக இருக்கும். ஆஃப்டர் கப்புள் ஆஃப் வீக்ஸ் அது செல்லோட செல்லாக அப்படியே பரி ஆகிடும். ஸோ அதனால் அது இல்லை கன்சர்ன். பேஷண்ட்டுக்கு இரத்த குழாயில் அடைப்பு 1-2 சைட்டில் தான் இருக்குது. ஆனால் கிரிட்டிக்கலாக அடைப்பு இருந்தாலும் ஃபோக்கலாக தான் இருக்குது. அதை அப்போ ஈஸியாக ஸ்டென்ட் மூலிமா சரி பண்ணிக்கலாம். எப்போ பைபாஸ் சர்ஜரி போகிறது? ஒரு பேஷண்ட்டுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு முக்கியமான லெஃப்ட் மெயின்ங்கிற இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது. பேஷண்ட்டுக்கு மல்டிபிள் சைட்டில் பிளாக்கேஜஸ் இருக்குது. சப்போஸ் லெஃப்ட் சைட்லேயே ஒரு 5-6 பிளாக், ரைட் சைடில் ஒரு 3-4 பிளாக், அப்படி எல்லா இரத்த குழாயிலையும் எல்லா அடைப்புலையும் ஸ்டென்ட்டு வச்சு மெட்டல் ஜாக்கெட்டிங் அப்படி அந்த மாதிரி பண்ணுறது அது அந்த இரத்த குழாய் அமைப்புக்கும் ஓவரால் அந்த ஒரு அவுட்கமுக்கும் நல்லா இருக்காது. இதை போன்ற பேஷண்ட்ஸ் இரத்த குழாய் அமைப்பின் காரணமாக அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறோம். பொதுவாக ஹார்ட் டெசிஷன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு பேஷண்ட்டை இரத்த குழாயோட அமைப்பு அது ஒரு பக்கம், ஓவரால் பேஷண்ட்டுடைய உடல் பருமன் என்ன, மார்பிட் ஒபிசிட்டி, ஒருத்தர் 140 கிலோவுக்கு மேலே இருக்காரு, எல்டர்லி 80 வயசு, ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, ஒருத்தருக்கு மஞ்சகமால இருக்குது, லிவர் ஃபெயிலியர் இருக்குது. அப்போது இதெல்லாம் கிளினிக்கல் ஃபேக்டர், பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை போகிறதுக்கு அவங்களுடைய மயக்க மருந்து நிபுணராக இருக்கட்டும் இல்லை அந்த ஹார்ட் டீம் அப்ரோச் உள்ளவங்க அந்த பேஷண்ட்டுக்கு அவருக்கு சர்ஜிக்கல் ரீதியாக போகிற அந்த அப்ரோச்சுக்கு மார்டாலிட்டி எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணும் பொழுதும் மெடிக்கல் ப்ரோக்ராம் பண்ணும் பொழுதும் ரிஸ்க் எவ்வளவு பெனிஃபிட் எவ்வளவு, அதுக்கு பேரே ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ. நம்ம இதை சாதாரணமாக சொன்னாலும் அதனுடைய உள்ளர்த்தம் என்னென்னா, அறுவை சிகிச்சைக்கு போகும்பொழுது டெத் ரேட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கால்குலேஷன். அப்போது ஒரு அறுவை சிகிச்சையின் மூலயமா டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்து நம்ம ப்ரொசீஜர் மூலயமா அந்த பைபாஸ் சர்ஜரி மூலயமா ரத்த ஓட்டம் விருத்தியாகி அவங்களுடைய லைஃப் ரொம்ப லாஞ்சிவிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு தோன்ற அந்த பேஷண்ட்டுக்கு தான் நம்ம பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிற கான்செப்டை அந்த பேஷண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. சர்ஜரி ஃபியர் எதனால் கன்சியூமருக்கு வருது? மிட்லைன் ஸ்டெர்னாட்டமி, அந்த செஸ்ட் வாலில் மிடில் ஓப்பன் பண்ணி டீப் சீட்டடாக ஹார்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அப்போது ஹார்ட் ப்ரொசீஜர் நல்லபடியாக வந்தாலும் இந்த ஸ்டெர்னத்தை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டெர்னாட்டமி பண்ணதன் காரணமாக பேஷண்ட்டுக்கு மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு வேலைக்கு திரும்புறது, கொஞ்சம் ஹெவியாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுல கஷ்டம் இருக்குது. அதனால் கன்சர்ன் என்னென்னா, இந்த மிட்லைன் ஸ்டெர்னாட்டமி பண்ணுறதுனால திருப்பி வேலைக்கு போக முடியாமல் போயிடுமோ, அதன் காரணமாக தொந்தரவாயிடுமோங்கிற அந்த ஒரு வருத்தம் பேஷண்ட்கிட்ட இருக்குது. இப்போது கார்டியோவாஸ்குலர் கம்யூனிட்டி உலகம் பூரா அதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, மினிமலி இன்வேசிவ் கார்டியக் சர்ஜரி MICS, அதாவது ஒரு விலா எலும்பு வழியாக ஹார்ட்டை ரீச் பண்ண முடியுமா, அல்லது ஸ்டெர்னத்தை தொடாமலேயே பேராஸ்டெர்னம் ஸ்டெர்னத்துக்கு பக்கத்தில் சின்னதாக இன்சிஷன் போட்டு அந்த ஹார்ட் ப்ரொசீஜரை பண்ண முடியுமா? இப்போ ஸ்டெர்னத்தை ஓப்பன் பண்ணும்போது ஹார்ட்டை என்டையராக ஹேண்டில் பண்ண முடியும் கையால். ஆனால் இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது முழுசாக ஹார்ட்டை எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ரீச் அவுட் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக ஹைப்ரிட் ப்ரொசீஜர்னு ஒன்று இப்போ நாங்கள் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹைப்ரிட் ப்ரொசீஜர்னால் என்ன அப்படின்னா, இந்த மினிமலி இன்வேசிவ் கார்டியக் சர்ஜரி மூலிமா சில இரத்த குழாய்களை அட்ரஸ் பண்ணலாம் எஃபெக்டிவாக.
ரீச் இல்லாத மற்ற வெசல்ஸை பர்குட்டேனியஸ் ப்ரொசீஜர் வழியாக அட்ரஸ் பண்ணலாம். அப்போது ஹைப்ரிட் ப்ரொசீஜர் வந்ததில் இருந்து அந்த அனாட்டமிக்கு சூட்டபுளாக உள்ள பேஷண்ட்ஸுக்கு தேவையானால் நம்ம ஸ்டெர்னத்தை தொடாமலே கூட இந்த கார்டியக் ரீவஸ்குலரைசேஷன், அதாவது பர்குட்டேனியஸ் ப்ரொசீஜர் காம்பினேஷன் ஆஃப் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், இதன் மூலமாக கூட ஒருவருக்கு நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை தர முடியும். சர்ஜரி பண்ணி நல்லா ஆனதுக்கப்புறமும் எங்கள் ஃபாதர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரப்பா, அவர் பேங்க் ஆஃபீஸராக இருந்தார், இப்போ விஆர் கொடுக்குறேன்னு சொல்லி அவருடைய சன் வந்து என்கிட்ட முறையிடுறார். இதுக்கு முன்னாடி அவங்க இப்போது போலீஸ் கமிஷனராக போக வேண்டியது இருந்தது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரேங்க் இருந்தது. இந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க சார் விஆர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னு அவனுடைய டாக்டர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது கார்டியக் சர்ஜரி செய்ததுக்கு அப்புறமும் பேஷண்ட்டு நல்லபடியாக இருந்தும் கூட வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓவரால் பர்சன்டேஜை கண்டிப்பாக குறைக்கணும். ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஒர்க், இது எதுக்காக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியிருக்கு? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், மன வலிமை ரொம்ப முக்கியம். கார்டியக் சர்ஜரி ஆனதுக்கப்புறம் 100 பேஷண்ட்டும் சப்போஸ் ஒரு 20, 30, 40, 50 வருஷம் உயிரோடு இருந்தாலும் கூட வேலைக்கு போகாமலேயே சாதாரணமாக ஹோம் பவுண்டாக மாறிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 20-30% பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அப்போது ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஒர்க், சர்ஜரிக்கு முன்னாடி ஒருவர் எப்படி இருந்தாரோ அதே வேலையை சர்ஜரிக்கு அப்புறமும் அவர் கொண்டு வரணும். அது சம்பந்தமாக இந்த ரீஹபிலிட்டேஷன் ஒர்க்கை எல்லா கார்டியக் சென்டர்ஸ்லையும் இதுக்காகவே ஃபிசியோதெரபிஸ்ட் ப்ளஸ் ஒரு சைக்கோமெட்ரிக் அனலைசிஸ், அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங், ஸோ அந்த மாதிரி எஃபெக்டிவாக கொடுக்கறது மூலிமா எல்லா சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரியான பேஷண்ட்ஸை அவங்களுடைய வேலைக்கு நம்ம கட்டாயமாக திரும்ப வைக்க முடியும்.